சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே குழி தோண்டும் பணியின் போது விஷவாயு தாக்கி இருவர் மரணம் என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். செப்டி டேங்க் கட்டுவதற்காக குழி தோண்டிய போது 25 அடி ஆழத்தில் விஷவாயு தாக்கி இந்த பரிதாப சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் குழி தோண்டும் பணியின் போது விஷவாயு தாக்கி 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், மேலும் விவரம். கண்டிப்பாக சாம், இளையான்குடி பிஸ்மில்லா நகரில் கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக தோண்டிய குழியில் விஷவாயு தாக்கியதில் இருவர் பலியாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சீதாரணி என்ற ரோட்டில் உள்ள பிஸ்மில்லா நகரில் சிக்கந்தர் என்பவர் வீடு கட்டி வருகிறார். அவரது வீட்டின் அருகே கடந்த 3 நாட்களாக சீதாரணி பகுதியைச் சேர்ந்த ராமையா மற்றும் திருவாடுதுறை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் 3 நாட்களாக செப்டி டேங்க் அமைப்பதற்காக குழி தோண்டி வந்துள்ளனர். 25 அடி ஆழத்தில் தோண்டும் போது விஷவாயு தாக்கியதில் அவர்கள் இருவரும் மயக்கமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு துறையினர் சென்று மேற்படி இருவரையும் மீட்டு சோதித்த போது அவர்கள் இறந்ததாக தகவல் தெரிகிறது. இவர்கள் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வழியில் இருவரும் உயிரிழந்ததாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இவரோட உடலானது இளையான்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.